கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கும் நாம் தியானிக்க போற வேத வசனம் சங்கீதம் 30 அதிகாரம் 11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்றாரு பாருங்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அது மட்டும் இல்லாம அவர் அடுத்த லைன்ல எல்லாம் பாருங்க, என் மகிமை அமர்ந்திராமல், என்னுடைய மகிமை, என்னுடைய பேர், என்னுடைய புகழ்ச்சி, இப்படிப்பட்ட காரியங்கள் அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் இரட்டை களைந்து போட்டு உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, உம்மை புகழ்ந்து உமக்கு கனத்தை உமக்கு மகிமையை செலுத்தும்படியாக என் இரட்டை களைந்து போட்டு, இரட்டை ரெட்டு உடுத்திக்கிட்டு சாம்பல்லையும் புழுதியிலையும் பிரச்சனை நேரத்துல போராட்டத்தின் நேரத்துல அமர்ந்துருவாங்க. அததான் அவர் தாவீது சொல்றாரு பாருங்க, ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய புலம்பல் இருந்தது. என்னுடைய மாமனார் சவுல் தான், ஆனால் என்னை எப்பொழுதும் துரத்திக்கிட்டு இருக்காரு. பொறாமை நிமித்தம் காய்மரமா இருந்துக்கிட்டு என்னை எப்பொழுதும் துரத்திக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம பெலிஸ்தியர்கள் எப்பொழுதும் இந்த தாவீதா ராஜாவா மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் துரத்துறதுக்கு அந்த பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வந்துகிட்டே இருக்காங்க. என்னை சுத்தி கூடவே இருக்கவங்க தான். நன்மை பெறும் போது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை போராட்டம் வரும்போது என்னை கல்லிருந்து துணிகிற என் கூடயே இருக்கிற ஜனங்க அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் ஒரு புலம்பல், எப்பொழுதும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். அவர் சொல்றாரு பாருங்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். ஹல்லேலூயா. இதே சங்கீதம் 30 அதிகாரம் அந்த 9 மேல பாருங்க, கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். அவர் சொல்ல பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன். ஆண்டவரே கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிருங்களேன், எனக்கு சகாயம் செய்ய கடந்து வாங்கலேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கெஞ்சி கூப்பிட்டு கேட்டேன். அப்படி நான் செய்ததுனால அவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. புலம்பிக்கிட்டு இருக்க நேரத்துல நாம நினைப்போம், மனுஷங்க கிட்ட போய் சொன்னோம்னா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க ஆறுதல் சொல்றாங்களோ இல்லையோ பரிகாசம் பண்ணுகிறவங்களா இருப்பாங்க. அன்னைக்கு யோபுக்கு அவங்க பாருங்க ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க நண்பர்கள்லாம், ஆனா அவரை பரிகாசம் பண்றாங்க. அது போலதான் நாம ஏதோ நமக்கு நடந்த காரியங்களை நினைச்சு ஏதோ ஒரு ஆலோசனை கிடைக்குமா, ஏதாவது நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா, இல்ல அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு நடந்த காரியங்களை சொன்னோம்னா எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாங்க. முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி ஒண்ணு போய் சொல்லுவாங்க. தாவீது ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்டாருங்களாம், நான் கூப்பிட்டேன், நான் கெஞ்சி கேட்டேன், ஆண்டவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. இதே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. எரேமியா 31 அதிகாரம் 13 அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தீர்ச்சி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி. ஹல்லேலூயா. வாலிபரும் கன்னிகையரும் முதியோரும் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். நமக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடுகள், கடன் பிரச்சனைகள், வறுமைகள், தரித்திரங்கள், இப்படிப்பட்ட வியாதியின் காரியங்கள், துக்கமா இருக்குமா, அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அவருடைய பிள்ளைகளுக்காக அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொல்றாரு பாருங்க, அவர்கள் துக்கம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன், அவர்கள் துக்கத்தை நான் மாற்றுவேன், அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசிக்கிற நல்ல ஆண்டவர் இல்லையா? நாமும் அவருடைய ஜனங்கள் இல்லையா? அவரை நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்கிற ஆண்டவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி அவரை உறுதியாய் பிடித்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பாருங்க அவருடைய சூழ்நிலைகளை எல்லாம்
அவருக்கு ஏற்பட்ட காரியங்கள்ல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், அவர் நேசித்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா வழி நடத்தின ஆண்டவர், ஒரு பாருங்க மாறா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க எல்லாரும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்க மாறா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு நதி இருக்கு. அந்த நதியில போய் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரே கசப்பா இருந்ததுங்க, ஒரே கசப்பு. ஆண்டவர் பாருங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அதை வெட்டி அந்த கிளைகளை போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளை போட்ட உடனே அந்த கசந்த மாறா மதுரமாய் மாறிடுச்சா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா போதும். நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றின ஆண்டவர். புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கனாவூர் அப்படின்ற ஒரு இடத்துல கல்யாண வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபடுதுங்களா. பாருங்க, ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்காரு, அந்த குறைவை மாற்றுவார் இல்லையா. என் சொன்ன வேத வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அவருடைய மகிமை கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாண வீட்டுல இயேசு கிறிஸ்துவே போயிருக்காரு. அப்ப அங்க குறைவு இருக்குமா. அவர் பாருங்க தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுறாருங்க. அல்லேலூயா. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சந்தோஷப்படும்படியா, அதை குடிச்சவங்களும் முன்னின திராட்சை ரசத்தை பார்க்கலாம் பின்னின திராட்சை ரசத்தின் மகிமை பெரியதா இருக்கு, ரொம்ப ருசியுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகங்களை எல்லாம் சிருஷ்டித்த ஆண்டவர், இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரர். அவர் நம்ம கூட இருக்கும் போது நம்முடைய குறைவு, நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவாரு. நாம நினைப்போம் உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க, அவங்க இருந்தா எனக்கு போதும், எனக்கு பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அந்த தலைவர்களோட புக்ஸ் எல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க எனக்கு முன்னோடியா கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாசியில் சுவாசம் உள்ள தலைவர்களையும் அவர்கள் கொடுத்த ஆலோசனைகளை நாம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதை விட இப்படின்னு ஒரு கால் பண்ணா போதும், எங்க சொந்தக்காரங்களாம் எங்களை சுத்தி வந்து அப்படியே நிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். ஆனா நாம குறைவு அப்படின்னு சொல்லி நிற்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்க போவாங்கன்னு தெரியாது, தலைவர்கள் எங்க போவாங்கன்னு தெரியாது, உறவுகள் எங்க போவாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரர் நம்ம கூட இருக்கும் போது நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு நிறைய நேரம் நாங்களும் புலம்பிட்டு தான் இருக்கோம் சிஸ்டர். எங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கோம். என் சரீரத்தில் மாற்றி மாற்றி வியாதியின் பிரச்சனையில் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கேன், நாங்கள் புலம்பிட்டு தான் இருக்கோம். என் பிள்ளைங்களோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் செய்த தப்பா, எங்கள் மூதாதைகள் செய்த தப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ரொம்ப சோர்ந்து போய் புலம்பிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா மகனே மகளே. அன்னைக்கு தாவீதுக்கு புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றின ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார் இல்லையா. அவரை உறுதியா பிடிச்சுக்காங்க. அந்த தேவன் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய், நீங்க இப்ப இருக்க சிச்சுவேஷனை மாற்றுகிற ஆண்டவர், அவர் மாற்றத்தை கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அவரை நம்ம கெட்டியா பிடிச்சுப்போமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உலகத்தின் சொந்தக்காரர், நமக்கு சொந்தக்காரரா இருக்காரு. அவர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றாம விட்டுடுவாரா? நிச்சயமாகவே மாற்றம் கொடுப்பார். இப்பொழுதும் நம்ம வேதத்துல இருந்து எந்தெந்த காரியத்துல யாருக்கு ஒரு மாறுதல் கொடுத்தாரு, அவங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம வேதத்துல இருந்து நாம தியானிப்போம். முதலாவது அன்னாள். இந்த 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல இந்த அன்னாளை குறிச்சு பார்க்கலாம். அந்த அன்னாள் பாருங்க ரொம்ப துக்கமா இருக்காங்க. முதல் அதிகாரத்துல இந்த அன்னாளை குறிச்சு சொல்லும் போது ரொம்ப துக்கமா இருக்க ஒரு ஸ்திரீயா இருக்காங்க. ரொம்ப துக்கம். ஏன் துக்கமா இருக்காங்க? அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அவங்களுடைய கணவருடைய இன்னொரு மனைவி, கணவனின் இன்னொரு மனைவி எப்பொழுதும் அவங்கள விசனப்படுத்துறாங்களே, எப்பொழுதும் துக்கப்படுத்துறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க எப்பொழுதும் துக்கமுகமா இருக்காங்க. அவங்க போய் தேவனுடைய ஆலயத்துல பாருங்க, இருதயத்துல உள்ளதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உதடு மட்டும் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவர்கிட்ட அப்படியே பொருத்தனையா. அந்த தாவீதை போலதான். அந்த தாவீது சொல்றாருல்ல, நான் ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்டேன், நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னதை போல ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே இந்த அடியாளின் திருமையை கண்ணோக்கி பாருங்களேன்,
இந்த பெனினால என்ன இப்படி நிந்திச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வாய் மட்டும் அசைதுங்களாம். அதை பார்த்த ஏலி பாருங்க என்ன சொல்றாரு, நம்ம வேதத்துல இருந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 1 அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. அவள் பாருங்க, அவள் சத்தம் கேட்கலைங்களா, அவங்க உதடு மட்டும் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு, அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். ஹல்லேலூயா. அவர் பாருங்க கேட்கிறாரு, நீ எது வரைக்கும் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க போற, புலம்பிக்கிட்டு குடிச்சிட்டு வந்து நீ எப்படி இப்படி உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஏலி கேட்கிறாரு. அந்த அம்மா பாருங்க ரொம்ப துக்கமா சொல்றாங்க. அதற்கு அந்நாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா. நம்ம பாருங்க, உதடு மட்டும் அசைக்கிறதுங்களா, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. அவங்க சொல்றாங்க, நான் ரொம்ப மன துக்கமா இருக்கேன், அதனால நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என் இருதயத்துல உள்ளதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் வாயினால சத்தம் விட்டு நான் சொல்லிட்டு இல்லை, என் இருதயத்துல உள்ளதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் திராட்சை ரசம் குடிக்கல, நான் மது குடிக்கல, நான் அதெல்லாம் குடிக்கல, நான் மன கிளேசத்தினால என் உதடு மட்டும் ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டு இருக்கு, என் இருதயத்துல உள்ளதெல்லாம் நான் ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கமா இருந்து ஆண்டோடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் இல்லையா, அன்னைக்கு தாவீதுக்கு செய்த ஆண்டவர் இல்லையா, அந்த அன்னாளுக்கு செய்யாம இருப்பாரா? அவங்க பாருங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து, அந்த 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப துக்கமா இருக்குமோ சொல்றாங்கன்னா, மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் ரொம்ப துக்கமா இருக்கிற ஒரு ஸ்திரீ. ஆனா இப்ப சொல்றாங்க பாருங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த அன்னாளுக்கு ரொம்ப நல்லவராய் அந்த மகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர் இப்பொழுதும் அன்னாளை போல தேவனுடைய ஆலயத்தை தேடி தேடி தான் நாங்கள் போய் எங்க இருதயத்துல உள்ளதெல்லாம் ஊற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய சிச்சுவேஷனை மாற்றுகிற ஆண்டவர். அன்னைக்கு அன்னாளின் காரியத்தை மாற்றின ஆண்டவர் இல்லையா? அந்த பிள்ளை இல்லாதது அப்போ மன கிளேசமா இருந்த ஸ்திரீயை கர்த்தருக்குள் இருதயம் மகிழ்ச்சி அடைய செய்த ஆண்டவர் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோடு கூட உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கவலைப்படாதுங்க, அன்னாளோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. 2வதா ஒரு காரியம் நம்ம பார்த்தோம்னா தானியேல். இந்த தானியேல் பாருங்க, ஆண்டவருடைய மகன், ஆண்டவருக்காக பிரதிஷ்டையாய் வாழ்ந்த ஒரு மகன், பரிசுத்தமாய் வாழ்ந்த மகன், ஆண்டவருக்காக பக்தி வைராகியமாய் வாழ்ந்த மகன், ஆண்டவருடைய சமூகத்துல 3 முறை 3 வேளையும் ஜெபிக்கும் ஒரு மகனா இருக்காரு. அதனால ஆண்டவர் அவரை உயர்த்திக்கிட்டு இருக்காரு. இதை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, கூடவே இருக்கிற மந்திரிமார்கள் அவங்க பாருங்க, பொறாமை நிமித்தம் இந்த தானியேல் இருக்கவே கூடாது, அவர் இருந்தாதானே உயர்வு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தானியேல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தீர்மானம் பண்ணிக்கிட்டு ராஜா கிட்டேயும் போய் சொல்றாங்க, ராஜாவே, உண்மை தவிர வேற யாராவது வேற தெய்வத்தை வணங்கினாலோ இல்ல நமஸ்கரித்தாலோ வேண்டுதல் வைத்தாலோ அவர்களை சிங்கக்கேபியில போடணும். ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப பாருங்க, தானியேல் எதை பத்தியும் கவலைப்படாம ஆண்டவர்கிட்ட 3 வேளை ஜெபிக்கிற மனுஷனா இருக்காரு. இதை குற்றமாய் வைத்து சிங்கக்கேபியில தானியேலை போடுறாங்களாம். ஹல்லேலூயா. ஒரு பாருங்க, அந்த சிங்கக்கேபியில இருக்கும் போது புலம்பிட்டு கூட இருந்திருக்கலாம், உங்களுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணேன், பிரதிஷ்டையா வாழ்ந்தது ஒரு தப்பா, 3 வேளை ஜெபம் பண்ணது ஒரு தப்பா, உங்களுக்குள்ள பக்தி வைராகியமா இருந்தது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா சிங்கங்கள் நடுவுல ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனாலதான் ராஜா வந்து கேட்கிறாரு, தானியேலே, நீ ஆராதித்த தேவன் உன்னை விடுதலையாக்க வல்லவரா இருந்தாரா? அவர் சொல்றாரு பாருங்க, தானியேல் சொல்றாரு, ஆம் ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் தூதனை அனுப்பி கட்டி போட்டார். ஹல்லேலூயா. தூதனை அனுப்பி சிங்கங்கள் வாயெல்லாம் ஆண்டவர் கட்டி போட்டார் அப்படின்னு சொல்றாரு. இந்த தானியேலை சிங்கக்கேபியில போடணும்னு சொல்லி யாரு ராஜா கிட்ட சொன்னாங்களோ, ராஜா பாருங்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு வர சொல்றாராம். அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்ப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். அவர்கள் கெபின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா.
தானியேல் இருக்கக்கூடாது, தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, தானியேல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த மந்திரிமார்கள் குடும்பங்கள் சிங்கக்கெபியில போடும் முன்பாகவே பாருங்க, சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டிருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும், ஆனா யார் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்கதான் இல்லாம போனாங்க. மாற்றங்களை கொடுக்கிற ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள்ல யார் அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் உண்டு பண்றாங்களோ அதை அவர்களுக்கு திருப்பி அனுப்புற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதேதான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 126 அதிகாரத்துல தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதை போல எங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் திருப்பும். அல்லேலூயா. அவர் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிற ஆண்டவர். நமக்கு வர பிரச்சனைகள் நமக்கு வர போராட்டங்களை மாற்றி எந்த மனிதர்கள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே திருப்பி அனுப்புற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அன்னைக்கு அன்னாளுக்கு புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினாண்டவர். இந்த தானியேலுக்கு வந்த நெருக்கத்தை அப்படியே மாற்றி யார் தானியேல் இருக்கக்கூடாதுன்னு நினைத்தாங்களோ அவங்களும் அவங்க பிள்ளைகளையும் பட்சித்து போட வைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம அன்னாளை பார்த்தோம். அன்னாளுடைய புலம்பல் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். தானியேலுக்கு வந்த நெருக்கத்தை மாற்றினாண்டவர். மூன்றாவதா இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வேத வசனம் சொல்லுது. ஆனா பாலாக் அப்படின்ற ஒரு ராஜா பாருங்க மோவாபின் பள்ளத்தாக்குல ஆட்சி செய்யற ஒரு ராஜாவா இருக்காரு. அந்த ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படுறாரு. இவங்க அப்படியே பெருகிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பெருகி அப்புறம் என்ன எதிர்த்தாங்கன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, என்னோட ஆட்சி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்து அவர் பிலேயாம் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா கூப்பிடுறாருங்களாம். நாம உபாகமம் 23 அதிகாரம் 5 வசனத்துல நம்ம இதை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உபாகமத்துல சொல்லப்படுது, பிலேயாமுக்கு செவி கொடாமல். பிலேயாமுக்கு பாலாக் அப்படின்ற ராஜா சொல்றாரு, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். இப்ப பிலேயாம் சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரோ, என் நாவல என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அதை தான் நான் செய்வேன், நானா ஒண்ணு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாக்கு கூப்பிட்டு ஆட்களோட போறாரு. போயிட்டு 3 முறையும் சபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாலாக் சொல்றாரு. ஆனா முதல் முறையும் பாத்தீங்கன்னா சபிக்கணும்னு சொல்லி போய் நிக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு. திரும்ப 2வது முறையும் சொல்றாரு, நீங்க சபிக்கிறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க சபிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் பாத்தீங்கன்னா அவரு சொல்லும் போது கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறாருங்களாம். 3வது முறையும் இந்த பாலாக் சொல்றாரு பிலேயாம் கிட்ட, இந்த ஜனங்களை நீங்க சபிங்க, நீங்க சபிக்கிறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது 3வது முறையும் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, பாலாக் என்ன சொல்றாரு, என்னாகமம் 22 அதிகாரம் 38 வசனத்துல, அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன், ஆனாலும் ஏதாகிலும் சொல்கிறதுக்கு என்னாலே ஆகுமோ? உங்க இடத்துக்கு வந்துட்டேன், ஆனா ஏதாவது சொல்றதுக்கு என்னால் ஆகுமோ? தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையே சொல்லுவேன் என்றான். அப்பங்க நான் என்ன பண்ண முடியும், நான் ஏதாவது சொல்ல முடியுமா, சுயமா நான் ஏதாவது பேச முடியுமா? ஆண்டவர் என்ன சொல்லாதோ நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அதை என்னால் திருப்ப முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாலாக் பாருங்க ரொம்ப கோபமா கைத்தட்டி, நான் அவர்களை சபிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன், உன்னை நல்லா கனப்படுத்தி அனுப்பணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி இந்த பிலேயாமை அனுப்புவதை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்க, நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்னா அதை ஒரு மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே பெருகி இருக்காங்க, எங்க என் கூட யுத்தத்துக்கு வந்துருவாங்களோன்னு சொல்லி பயந்த ஒரு ராஜா. ஆனா ஆண்டவர் பாருங்க 3 முறையும் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பிள்ளையாகிய நம்மை ஆசீர்வதிக்கிறாங்களா ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார், நம்மை சபிக்கிறாங்களா அவர்களை ஆண்டவர் சபிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, சாபத்தை
ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஷாப் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு விரோதமாக ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ணிட்டு அவங்க ஷாப்பும் இருக்கக்கூடாது, அவங்க ஷாப் ரன் பண்ணவும் கூடாது, அவங்க இந்த தேசத்துலேயே இருக்கக்கூடாது. சிங்கப்பூரில் நடந்த ஒரு காரியம்தான், சிங்கப்பூர் தேசத்துலேயே அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு நிறைய காரியங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனா பாருங்க, நல்ல ஜெபம் பண்ற ஒரு சகோதரி அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பாருங்க, அவங்க இருக்கவே கூடாது, அவங்க ஷாப் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி பிளாக் மேஜிக் பண்ணாங்க. ஆனா பண்ணவங்க தான் அவங்க கடை இல்லாம அவங்க கடையை மூடிட்டு பாத்தீங்கன்னா பெரிய நஷ்டம். என்ன காரியம் இவங்களுக்கு நடக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த நட்டத்துல அவங்க தான் ஓடி போனாங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதை போல திருப்புகிற ஆண்டவர். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அன்னைக்கு அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இதே பிழையாம் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஜனங்களை நான் எப்படி சபிக்க முடியும் சொன்னதை போல அவருடைய பிள்ளையாகிய உங்களை பிளாக் மேஜிக் பண்றாங்களா, விச் கிராஃப்டை ஏவி விடுறாங்களா, கவலைப்படாதீங்க. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிற ஆண்டவர், உங்களுக்கு பண்ற மாந்திரிகத்தின் காரியங்களை திருப்பி அனுப்புகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. ஹல்லேலூயா. 4வதா மொர்தெகாய் அப்படின்ற ஒரு மனுஷனை குறிச்சு பார்க்கலாம். ஆண்டவரை தவிர நாங்க யாரையும் தொழுது கொள்ள மாட்டோம்னு சொல்லி வந்த அந்த யூத குலத்துல வந்த மொர்தெகாய் ஒரு பாருங்க, அகஸ்வேர் ராஜாவோட அரண்மனை வாசல்ல இருக்காரு. ஆமான் அப்படின்ற மந்திரி போக்கும் வருத்தமா இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த மொர்தெகாய் அவரை பார்த்து வணங்கவும் மாட்டாரு, நமஸ்கரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதை பார்த்த உடனே இந்த ஆமான் இது யாரு, என்னை நமஸ்கரிக்காம இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்ல உடனே அங்க இருக்க வேலைக்காரங்க சொல்றாங்க, இவர் யூத குலத்துல இருந்து அடிமையா வந்தாங்க இல்லையா, அதுல வந்த ஒரு மொர்தெகாய் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மொர்தெகாய் ஒரு மனுஷனுக்காக யூத குலத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் சொல்றாரு. ராஜா, வேற வேற தேசத்துல இருந்து ஆட்களை எல்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா, அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு, ராஜாவுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க, கட்டளையை மீறுறாங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பெருகி இருக்காங்க, அவர்கள் எல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவும் யாரு என்ன விசாரிக்காம நாட்டுக்கு விகற்பமான காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, சரி உங்க உத்தரவுப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. பாருங்க, யூத குலம் முழுவதுமா அழியணும் இந்த மொர்தெகாய்க்காக அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இந்த மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வைக்கிறாருங்களா இந்த ஆமான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? மொர்தெகாய் ஆண்டவரை மட்டும் நேசிக்கிற மகன், ஆண்டவருக்கு மட்டும் நமஸ்கரிப்பு செய்கிற நல்ல மகன், ஆண்டவரை மட்டும் தொழுது கொள்கிற ஒரு நல்ல மகன். ஒரு பாருங்க, மொர்தெகாய்க்காக செய்த தூக்கு மரத்தை ஆண்டவர் அப்படியே மாற்றி திருப்பி போடுறாரு ஆமானுக்கும் ஆமானுடைய பிள்ளைகளுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து பார்ப்போம். எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அம்மைத்தாவின் குமாரனாகி ஆமான் என்னும் அகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவா இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தார்கள். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்ததை, அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தனையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பதினால் அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். ஆமானையும் அவனுடைய குமாரரையும் தூக்கி போட்டார்கள். மொர்தெகாய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மரம் ஆண்டவர் பாருங்க அப்படியே காரியத்தை மாறுதலாய் முறிய பண்ணுகிற ஆண்டவர். யாருக்கு தூக்கு மரம் செய்தாங்களோ அவர்களே தூக்கு மரத்துல போட வைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய வம்பு வழக்குகளை வீணா பொல்லாத வார்த்தைகளை சொல்லி பொல்லாத அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்களா, உங்களுடைய நாமத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்களா, ஆண்டவர் பாருங்க அவர்களுக்கே திருப்புவார். ஹல்லேலூயா. 5வதா நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, என்னோட சகோதரர்களா என்ன நீங்க வணங்குவீங்க, தாயும் தகப்பனும் எனக்கு வணங்குவாங்க, ஏன்னா அப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அத ரொம்ப ஆசையா சகோதரர்களுக்கு சொல்றாரு. இதை பார்த்த உடனே பாருங்க, அவங்க சகோதரர்கள்லாம் ரொம்ப பொறாமை கொள்றாங்களாம். ஒரு முறை சாப்பாடு எடுத்துட்டு போறாரு சகோதரர்களுக்கு, தூரத்துல வரும்போது அவர் கிண்டல் பரிகாசம் பண்றாங்க. அதோ சொப்பனக்காரன் வரான், அவனை கொன்று போட்டுடலாம், அப்ப எப்படி அவனோட சொப்பனம் நிறைவேறும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கொன்று போடும்படியா அவரை குழியில தள்ளுறாங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம்.
என்றார்கள். அவன் சொப்பனம் எப்படி முடியும்? கொடிய விலங்கு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட போய் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு அவனோட சொப்பனம் எப்படி முடியும் பார்க்கலாம். தரிசனம் கொடுத்தது ஆண்டவர், ஆனா மனுஷங்க சொல்றாங்க அவனோட சொப்பனம் எப்படி நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, ஆண்டவர் கொடியில போடுறாங்க, மீதியானவர்கள் கிட்ட விற்கப்படுறாங்க, அப்புறம் போத்திபார் வீட்டுல அடிமையா இருக்காரு, சிறைச்சாலையில இருக்காரு, சிறைச்சாலையில இருந்து பார்வோனுக்கு அதிகாரியாய் இந்த யோசேப்பை வைக்கிறாரு. அவர் பாருங்க சொல்றாரு, நீங்கள் தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, வெகு ஜனங்க நீங்க தீமை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் தீமை செய்தீர்கள், ஆனால் அதை கர்த்தரோ எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளை மாறச் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இப்பொழுதும் நம்ம 5 பேரை நம்ம தியானித்தோம். அன்னாளுடைய மன கிளேசத்தை மாற்றி சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர். தானியேலுடைய நெருக்கத்தை மாற்றி யார் நெருக்கங்களை கொடுத்தாங்களோ அவங்களை இல்லாமல் போக செய்த ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்த அந்த பிழையாமை ஆசீர்வதிக்கும்படி செய்த ஆண்டவர். மொர்தெகாய்க்காக செய்த தூக்கு மரத்தை ஆமானுக்கு மாற்றின ஆண்டவர். இந்த யோசேப்புக்கும் குழியில் தள்ளி போட்டு சொப்பனம் நிறைவேற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைத்த சகோதரர்களுக்கே நன்மையாய் மாற்றின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர். இப்பொழுதும் கண்களை மூடி எங்க புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க. இப்ப நாங்க இருக்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எங்களுடைய காரியங்களை மாறுதலாய் எங்களுக்கு நன்மையான காரியங்களை மாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த வேலைக்காய் எங்களை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். இப்பொழுது நாங்கள் தியானித்து வந்தாடி அந்த சங்கீதக்காரன் தாவீதை போல உங்களுடைய சமூகத்துல நாங்க கெஞ்ச வந்திருக்கோம். கர்த்தாவே, எங்களுடைய புலம்பலை பாருங்களேன், எங்களுடைய தேவைகளை பாருங்களேன், எங்களுடைய பிரச்சனைகளை பாருங்களேன், எங்களுடைய போராட்டங்களை பாருங்களேன், எங்களுக்கு வந்திருக்க வியாதியின் காரியங்களை பாருங்களேன், எங்களுக்கு நாங்கள் தனித்து விடப்பட்ட காரியங்களை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அங்கலாய்ப்புகள் எங்களுடைய புலம்பல்களை உங்களுடைய சமூகத்துல நாங்க சொல்ல வந்திருக்கோம் டாடி. இப்பொழுது என்னோடு கூட ஜெபித்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். அப்பா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லி, எவைகள் கட்ட அவிழ்க்கப்படுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர். இப்பொழுதும் நாங்க ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு நோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நாங்கள் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் டாடி. அப்பா, அன்னைக்கு அண்ணாள் போல மன கிளேசத்தோடு கூட யாரெல்லாம் ஜெபித்துக்கிட்டு இருக்காங்களோ ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. அப்பா, இவங்களுடைய இருதயத்துல சந்தோஷம் சமாதானத்தை கொடுப்பீராக. அந்த அண்ணாள் சொன்னதை போல என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறதுன்னு சொன்னதை போல அப்பா ஒவ்வொருடைய அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றுவீராக. அந்த தானியேலை போல சுத்தி நெருக்கங்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவருடைய பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி ஏளனத்தோடு பரிகாசத்தோடு கூட நெருக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா ஆண்டவர், நீர் அவர்களை தொடுவீராக. துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்பொழுது எங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம் டாடி. அப்பா ஏஸ் டாடி, நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். அவர்களை எல்லாம் ரட்சிங்க. அன்னைக்கு தானியேலுக்கு சிங்கக்கெபியில போட்ட போதும் அந்த ஜீவனுக்கு ஒன்றும் இல்லாமல் பாதுகாத்த நல்ல ஆண்டவர் இல்லையா? எங்களையும் அப்பா ஏஸ் டாடி நீர் அடையாளம் காட்டுவீராக. அன்னைக்கு தரியு ராஜாவுக்கு தானியேல் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் சொல்லி அடையாளம் காட்டின ஆண்டவர். எங்களுக்கும் நெருக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த மனிதர்களுக்கு முன்பாக இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி அடையாளம் காண்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதும் எங்களை சபிக்கிறவர்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்க பார்த்து கொள்ளுங்க டாடி, நீங்க ஆசீர்வதிங்க டாடி. அப்பா ஏஸ் டாடி, அந்த மொர்தெகாய்க்கு போல இப்பொழுதும் எங்களை குற்றம் சுமத்துறவங்க, தேவையில்லாத காரியங்களை செய்துகிட்டு இருக்கவங்கள ஆண்டவர் நீங்க கண்ணோக்கி பார்ப்பீராக. அந்த யோசேப்பை போல எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்கிறவர்களா இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்களை நீர் ஆண்டு கொள்வீராக. எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573.
For prior request in Singapore number 6589872057. For India number 074180718556.